ராதே கிருஷ்ணா. நீங்க பிரார்த்திக்கிறது சரியா பிரார்த்திக்கணும். என்ன வேணும் டெய்லி உங்க மனசு அப்படி ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க எதுல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு, என்னத்தை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு, யாரை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு, எதுக்காக போக்கஸ் பண்றீர்கள், இது உங்களுக்கு தெரியணும். இப்ப ஆபீஸ்ல பிரச்சனை, ஆபீஸ் டென்ஷனையே யோசிக்க கூடாது. இந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, சோ நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் எப்படி மாறணும், இப்படிதான் யோசிக்கணும். ப்ரொக்ரெசிவா இதனால பிரயோஜனம் இருக்கும்படியாக யோசிக்கணும். மனுஷாளுக்கு யோசனை அப்படின்றது அவசியம். ஆனால் எதை யோசிக்கிறோமோ, எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு நீங்க உங்க மைண்ட்ல பாரத்தையோ ஒரு விரோதத்தையோ ஒரு கடுப்பையோ ஏத்திக்காம பாசிட்டிவா இதை அனுபவிக்கிறத யோசி. நான் என்ன சொல்றேன், தேவையான விஷயங்களை யோசிக்கலாம், தப்பு கிடையாது. அனாவசியமான விஷயங்களை யோசிக்கிறது விட்டு உலகத்தை ரசிக்கலாமே. நீங்க ஏதோ ஒருத்தரை பத்தி, அவர்கள் பண்ண அவமானத்தை பத்தி, இல்லாட்டி அசிங்கத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அந்த யோசனைகள் என்ன ஆகும் தெரியுமா, அழகான சந்தியா காலம். ஆனா அதை கவனிக்க மாட்டோம். இந்த ஈவினிங் திரும்ப வரப்போறது இல்லையே, திரும்பியும் இந்த காலை வரப்போறது இல்லையே, திரும்பவும் இந்த இரவு வரப்போறது இல்லையே. நீங்க என்ஜாய் பண்ணணும். ராதே கிருஷ்ணா.